நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விழிகளை மூடி தம் மனதில் காணுங்கள். தென்பட்டது யாது? விடை ஏதேனும் கிட்டியதா? தம்மை சார்ந்த சத்தியத்தை உணர இயன்றதா? இல்லை. எனில் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள தாம் பிரயத்தனிக்க வேண்டும். தாம் தமது வசிய சக்தியினால் பிரம்மையில் ஆழ்த்துகிறீர்கள். எனக்கு ஊறு விளைவிக்க எண்ணுகிறீர்கள். சென்று விடுங்கள் இங்கிருந்து, அல்லது என் வீரர்களை நான் இங்கு அழைக்க நேரிடும். அதனால் தமக்கு என் நன்மையும் விளையாது. முன்பே நான் கூறியது போல் எவரும் எவரது பாதையிலும் தடையாக இயலாதது. தம்மை யாரென்று தாமே தேடுங்கள். இந்த யாத்திரையானது தம்மை பெரும் குழப்ப நிலையில் ஆழ்த்தியுள்ளது. தமது பரிச்சயம் எது இல்லையோ அதுவே நான். இல்லாத அனைத்தும் நானாவே. எது அழிவிற்கு அப்பாற்பட்டதோ அதுவே நான். எது தென்படுகிறதோ அது சிருஷ்டியாகும். சிருஷ்டிக்கும் தென்படாதது நானாவே. சிந்தனையில் உள்ளது வார்த்தையாகிறது. எது வார்த்தைகளை கடந்ததோ அதுவே நான். நீ என்னுள் உறைபவள். நீயே என் ஸ்திரமான சக்தி. நானே உனது சிவமாவே. எவர் தன் குறித்து உண்மையை அறியாரோ அவர் எனது தேவையை எவ்வாறு உணர இயலும்? தாம் எவர் என்ற உண்மையை தாம் அறிய மாட்டீர்கள். மகளே, உணவு கொள்கிறாயா? எனக்கு இப்போது உண்ண விருப்பமில்லை. தற்போது சிறிது நேரம் தனிமையில் இருக்கவே விரும்புகிறேன்.
அன்னை பார்வதி ஈசனை நினைவு மறந்ததால் இந்த பரிபூரண சிருஷ்டியிலும் ஒரு பதட்ட நிலை உருவாகியுள்ளது. தாம் சிருஷ்டியின் தவிப்பை குறித்த கவலையை மறவுங்கள். சொர்க்கத்தின் நிலை சங்கடத்தில் உள்ளது. தமது பிரதான கடமையும் அதை தீர்ப்பதே. மகாதேவரது கோபாக்னி கடலில் ஐக்கியமானது. நீரின் ஆற்றலோடு இணைந்து அது கருவாக உருவானது. தற்போது அது மனித உருக்கொண்டு பிறவியும் எடுத்தானது. ஈசனின் அந்த அம்சம் தீவிர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. ஈசன் அதை தடுத்திருக்க வேண்டும். எனினும் தனது இல்லற வாழ்வில் அளவு கடந்து ஆழ்ந்திருந்த மகாதேவர், தேவேந்திரா, இது எத்தகைய வாதம்? ஈசன் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளார். மகாதேவர் மற்றும் அன்னை பார்வதியின் பிரிவால் சிருஷ்டி முழுவதும் வேதனை கொண்டுள்ளது. இத்தகு சமயத்திலும் சுய பாதுகாப்பின்மையை கடந்து தாம் சிந்திப்பதில்லையா? திரிசிரனை வதம் செய்து நீ செய்த பாபத்தினால் நேரும் விளைவை சிருஷ்டி எதிர்கொள்வதை தவிர்க்க இயலாது. அரசனோடு அவனது பிரஜைகளின் விதியும் இணைந்து இருக்கும். ஆகையால் உனது செயல்கள் உன்னோடு சிருஷ்டிக்கும் தீமை விளைவிப்பதை தவிர்க்க இயலாது என்பதே உண்மை. ஈசனின் அவ்வார்த்தைகள் தமக்கு நினைவுள்ளதல்லவா? எனது ஐயம் யாதெனில், மகாதேவர் குறிப்பிட்ட அந்த துர்விளைவானது இதுவாகவே இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜலந்தரா, மகனே ஜலந்தரா, எங்குள்ளாய் மகனே? ஜலந்தரா, அருமை மகனே, எங்கிருக்கிறாய் நீ? அம்மா, ஈசன் என்னை பாதுகாத்ததன் நோக்கம்தான் என்ன? நான் ஒரு பாலகன் மேல் பயம் கொண்டு வாழ்வதற்கா? கண் முன்பு இந்திராசனம் பறிபோவதை காணவா? இதற்கு தம்மிடம் விடை உள்ளதா? தம்மிடம் நான் கூற விரும்புவது ஒன்றே தேவேந்திரா. தமது செயல்கள் மற்றும் கடமைகளில் கவனம் பதியுங்கள். ராஜ்ய பரிபாலனத்தை குறைவின்றி ஆற்றுங்கள். அதில் ஐயம் வேண்டாம். எனினும் அமைதி மற்றும் பாதுகாப்போடு அந்நிலை சாத்தியமாக ஒரு முறையேனும் நான் அப்பாலகனை காண வேண்டும். நான் அவனை கண்டு அஞ்ச அவசியமில்லை என்ற உத்திரவாதம் வேண்டும். மகனே, நீ சமுத்திரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தமக்காக இதை எடுத்து வரவே சென்றேன். பெரும் முயற்சிக்கு பிறகு கிட்டியது.
பிடித்துள்ளதா? அற்புதமானவை. எனினும் விலை மதிப்பில்லா என்ற தினம் நீதான் மகனே. ஒரு க்ஷணமும் நீ என் பார்வையிலிருந்து மறைந்தால் எனது உள்ளம் முழுவதும் கவலைகள் நிறைகின்றன. முன்பே உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன், எங்கு சென்றாலும் என்னிடம் தெரிவித்துவிட்டே செல்ல வேண்டும். தவறுதான் தாயே. எனினும் நான் செல்வது தமக்காக முத்தெடுத்து வர என கூறியிருந்தால் ரகசியம் வெளிப்பட்டிருக்குமே. எனினும் இனி அவ்வாறு செய்ய மாட்டேன். புதிய வஸ்திரம் அணிந்து கொள். யார் அவர்கள் தாயே? மகனே, அது தேவர்கள் தங்கும் இடம். நீ அவர்களை நெருங்கலாகாது. எனினும் ஏன் தாயே? ஏனெனில் இந்த தேவர்கள் அளவில்லா உற்சாகத்தால் எனது சந்ததிகளை பலியிட்டார்கள். கவலை கொள்ளாதீர்கள் தாயே. என்னை தம்மிடமிருந்து பிரிக்க இயலாது. என்றும் நான் தம்முடன் இருப்பேன். மகாதேவா, தம்மை சந்தித்த பின் மேலும் தவிப்பில் ஆழ்ந்தாள். எவரோடும் உரையாடுவதில்லை. உணவு உட்கொள்ளவும் மறுக்கிறாள். தனிமையை விரும்புவதாக கூறுகிறாள். நிராசையடையாதீர்கள் தாயே. தனிமைக்கான அவளது விருப்பம் நல்ல அறிகுறி. அவள் மீண்டும் சிஷ்யையாவதற்கு ஆயத்தமாகிறாள். அதற்கான உருவாக்கமே நிகழ்கின்றது. இச்சமயம் பார்வதி தன் குறித்த சந்தேகத்தை தேடுகின்றாள். தான் தானாக இல்லை என்பதை அவள் உணர்ந்த காரணத்தினால் தான் இப்போது இந்த பிரயத்தனம். இது முடிவல்ல, ஆரம்பம். நாம் அனைவரும் காத்திருக்கும் மார்க்கத்திற்கான துவக்கத்திற்கான அடையாளமே இது. தந்தையே, இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம் மற்றும் சமாதி. யோக வித்தையின் இந்த 8 வித கட்டங்களின் வாயிலாகவே எனது நோக்கத்தினை யாம் நிறைவு செய்வோம். இவை சாமானியவைகளாகவே தோன்றும். எனினும் இவைகளின் விளைவானது அசாதாரணமானது. இந்த யோக வித்தையின் உதவியினால் பார்வதிக்கு நான் சத்தியத்தை உணர்த்துவேன். ஒருமுறை அந்த பாலகனை கண்டுவிட்டால் என் மனம் அமைதியடையும். அவனால் எனக்கு தீமை நேராது என்ற உறுதி கிடைத்தால் அச்சம் கொண்டு வாழத் தேவையில்லை. அச்சத்தில் வாழ்வதைக் காட்டிலும் அதை எதிர்கொள்வதே நன்று. அதன்பின் என் கடமைகளில் நான் கவனம் செலுத்துவேன். முன்னேறு. என்ன வேடிக்கை! நானே தேவேந்திரனாவேன்.
சேவகம் புரியுங்கள். ரதத்தை வெளியே இழுங்கள். தாயே, நான் அவர்களுக்கு உதவவா? வேண்டாம் மகனே, நீ அங்கு செல்ல அவசியம் ஏதும் இல்லை. ஏன் தாயே? சங்கடத்தில் உள்ளோருக்கு உதவாமல் இருப்பது? அவர் சாமானியமானவர் அல்ல. தேவர்களுக்கெல்லாம் அரசர் இந்திரன். வெறும் மூர்க்கர்களே, சரீர பலவீனம் ஏதுமில்லையே. நம் அருளின்றி மனிதர்களால் எதையும் சாதிக்க இயலாது. மகனே, எங்கே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன்தான் ஈசனின் கோபக்னியா? தந்தை அவர்களே, தமது இந்த மகத்துவ நோக்கத்தில் நானும் தமக்கு உதவி புரிவேன். உன் பங்களிப்பும் இன்றியமையாததாக விளங்கும் மகனே. இப்பணியில் உங்கள் அனைவரது ஈடுபாடும் கூட அவசியம். மகாதேவா, இந்த தெய்வீக பணியினில் நாங்களும் பங்காற்றுவது எங்கள் அனைவருக்கும் பெரும் பாக்கியமாகும். நாராயணா, நான் இடைமறித்ததால் பார்வதி தம்மை பூஜிக்காது திரும்பினாள். இருப்பினும் எனது உத்தேசம் தம்மை அவமதிப்பதல்ல. மகாதேவா, விளக்கங்களுக்கு அவசியமில்லை. தாம் நிகழ்த்திய செயலே உச்சிதமானதாகும். தமது செயலின் நோக்கம் நினைவு மறதியிலிருந்து தேவி பார்வதியை மீட்டெடுப்பதே. அதை சாத்தியமாக்க மகா யோகியும் வித்யாபதியும் மகா வைத்தியருமான ஈசனை அன்றி வேறு எவராலும் இயலாது. எந்த அஷ்டாங்க யோகத்தினை தேவி பார்வதிக்கு கற்பிக்க உள்ளீர்களோ அதன் ஆற்றலின் வாயிலாக தம்முடன் தேவி பார்வதி மீண்டும் இணைய உள்ளார்கள். வருங்காலத்தில் இந்த யோகம் சிருஷ்டி முழுமைக்கும் இறைவனை அடையும் மார்க்கத்தை போதித்த வண்ணம் விளங்கும்.
தற்சமயம் பார்வதிக்கு நேரும் உணர்வுகளை எவரும் தடுக்க வேண்டாம். தவிப்பில் ஆழ்ந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். அவளது சங்கடங்களுக்கு தீர்வு காண பிரயத்தனிக்காதீர்கள். இந்நிலையில் பார்வதிக்கு எவரும் உதவ முன்வர வேண்டாம். இன்று முதல் பார்வதி எந்தவித செயலில் ஈடுபட்டாலும் அதனை யாரும் மறுக்கவும் வேண்டாம். தாயே, விரைவில் நாம் அனைவரும் கைலாயத்தில் ஒன்றிணையவிருக்கிறோம்.